வணக்கம் ரிதி. திருநெல்வேலி சந்திப்பு ஈரடுக்கு மேம்பாலத்தில் அரசு பஸ் மோதி விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு நிலவுகிறது. திருநெல்வேலி சந்திப்பு மற்றும் டவுன் பகுதியை இணைக்கும் ஈரடுக்கு மேம்பாலத்தில் இன்று காலை அரசு பஸ் ஒன்று தடுப்பு சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டது. ரிதி, திருநெல்வேலி மானூர் அருகே மதவக்குறிச்சி என்ற பகுதியில் இருந்து திருநெல்வேலியை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பஸ் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னால் ஒரு டீசல் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்ததாகவும் அந்த டீசல் லாரியின் ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டதால் பின்னால் பைக்கில் வந்த வாலிபர் ஒருவர் நிலை தடுமாறி இருக்கிறார். அந்த வாலிபர் பைக்கின் பின்னால் வந்த அரசு பஸ் அவர் மீது மோதி விடாமல் தடுப்பதற்காக உடனடியாக அவரை காக்கும் விதமாக இடதுபுறம் திருப்பியதால் மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பஸ்ஸின் முன்புறம் மற்றும் பால தடுப்பு சுவர் பெரிதும் சேதமடைந்திருக்கிறது. ரிதி, பைக்கில் வந்த வாலிபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். நல்வாய்ப்பாக சிறு சிறு காயங்கள் தவிர உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. விபத்து காரணமாக அந்த பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சந்திப்பு போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை மாற்றி அமைத்து நிலைமையை சரி செய்தனர். இந்த பாலங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரிதி, திருநெல்வேலி நகரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று இந்த திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலம். 1969 ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1973 ஆண்டு நவம்பர் மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. அந்த காலத்தில் இந்த மேம்பாலம் இந்தியாவிலேயே முதல் இரட்டை அடுக்கு மேம்பாலமாக புகழ் பெற்றது. பாலத்தின் கீழ் அடுக்கில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் சைக்கிள்கள் செல்லும் வகையிலும் மேல் அடுக்கில் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்லும் வகையிலும் வடிவமைக்கப்பட்ட இந்த பாலத்தின் நீளம் சுமார் 700 மீட்டர் ஆகும். எனவே இந்த விபத்து நடந்தவுடன் இந்த பாலத்தில் உடனடியாக தடுப்பு சுவரினை கட்டும் பணியும் உடனடியாக திருநெல்வேலி மாநகர கார்பரேஷன் சார்பாக, மாநகராட்சி சார்பாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது போக்குவரத்து நெருக்கடி அப்பகுதியில் நிலவி வருகிறது. இதுவே திருநெல்வேலியில் தற்போது இருக்கும் கள நிலவரம். ரிதி.